ஒரு தளபதி ஃபேனா என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பின்னு தளபதி வாய்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காகத்தானே இவ்வளோ நாளாக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபைனலி அது நடந்திருக்கு. ரஞ்சித மேக்கிஸோட ஸ்டேஜ் ஏறி நான் ரெடி பாட்டுக்கு பாடிக்கிட்டே கூலான மூவ்ஸ் பண்ணி ஃபேன்ஸுக்கு ஒரு மறக்க முடியாத கோல்டன் மெமரியை தான் நம்ம தளபதி இப்போ கிரியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக நான் தான் உங்கள் எல்லாரையும் மனசில் வச்சுருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட பல மடங்கு அதிகமாக நீங்கள் எல்லாரும் உங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கொடுக்குறது அப்படின்னு தெரியல. என் ஃபேன்ஸ் ஆனவங்களுக்கு என் தோலில் செருப்பு தச்சு போட்டால் கூட அது ஈடாகாது. அந்த அளவுக்கு நான் உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். யூ கைஸ் ஆர் வெரி ஸ்வீட்னு ரொம்ப பக்குவமாக தன்னை தாழ்த்தி சொல்லியிருக்காரு நம்ம தளபதி. அதோட இப்போ கொஞ்ச நாளாகவே சோஷியல் மீடியாவில் உங்க எல்லாருக்குமே கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வேண்டாம் நண்பா, நமக்கு நல்லதாக பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்ததா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருக்காரு. ஒரு ஊர்ல 2 பேர் காட்டுக்கு வேட்டைக்கு போறாங்களா. காடுனா காக்கா கழுகு இருக்கத்தானே செய்யும். இதுல ஒருத்தன் வில்லம்போட முயலுக்கு குறி வைக்கிறான், இன்னொருத்தன் ஈட்டியோட பெரிய யானைக்கு குறி வைக்கிறான். ஆனா முயலுக்கு குறி வச்சவன் ஜெயிச்சுட்டான். ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் யானைக்கு குறி வச்சான் இருக்கான்ல, அவன் தான் உண்மையா ஜெயிச்சவன். நம்மளோட கோலை எப்பவுமே பெருசா வைக்கணும், ஆசைப்படுற விஷயங்களும் பெருசா இருக்கணும். எய்மிங் ஸ்மாலர் இஸ் கிரைம். ஸோ உங்க எய்ம் எல்லாமே பெருசா வைங்க அப்படின்னு நெகட்டிவ்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்தது மட்டும் இல்லாம ஃபேன்ஸுக்கு அட்வைஸா இந்த குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம தப்பு பண்றவங்க தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல எந்த இடத்துல என்ன நடந்தாலும் அதுல நம்ம பசங்க இருந்துகிட்டே இருக்கணும். அதனால உங்களால எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாதி அட்வைஸ் பாதி தப்பு ரிப்ளை கொடுத்தது மட்டும் இல்லாம அரசியலுக்கான பதிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குயிக்கா ரேபிட் ஃபயர் மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம தளபதி மாசா ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா 2026 அப்படின்னு சொன்னதும் 2025க்கு அப்புறம் வரக்கூடிய வருஷம் அப்படின்னு ஃபன்னா சொல்லியிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் வேர்ல்ட் கப் அப்படின்னு ஃபன்னாவும் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நாங்க ரொம்ப சீரியஸான ஆன்சர் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு அரசியலுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம லோகேஷ் தன்னோட 10 படங்களை முடிச்சதுக்கு அப்புறமா அரசியலுக்கு வந்தா உங்க கட்சியில, அதாவது உங்க கட்சியில என்ன பொறுப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் கொடுப்பேன் அப்படின்னு ஃபன்னா சொல்லியிருக்காரு. என்னதான் தளபதியோட மாசு ஆக்ஷன் ரொமான்ஸ் இப்படி எல்லாத்தையுமே பார்த்தாலும் இந்த மாதிரியான ஃபன்னா தளபதியை ரசிக்கிறதே ஒரு தனி சுகம் தானே. அதை தொடர்ந்து இப்போ பீக்ல இருக்க டிரெக்டர்ஸான லோகேஷ், நெல்சன், அட்லி இவங்க எல்லாருமே தமிழ் சினிமாவை டிஃப்ரெண்டான ஸ்டைலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலயும் ஸ்பெஷலா லோகேஷை பார்த்து கைதி, விக்ரம், லியோ இது மூலமா என்ன மொழி இந்தியன் ஃபேன்ஸையும் கவர்ந்துட்டீங்க, அடுத்தது என்ன ஹாலிவுட்டா அப்படின்னு ஃபன்னா கேள்வி கேட்டிருப்பாரு நம்ம தளபதி. இப்படி ஃபன்னா பேசிக்கிட்டு இருந்த தளபதி இந்த ரீசெண்டா தமிழ் சினிமாவில் போயிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் பிரச்சனையை பத்தி பதில் சொல்வாரா மாட்டாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கும் மாசான ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காருங்க. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான், நடிகர் திலகம்னா அதுவும் ஒருத்தர் தான், உலக நாயகன்னா ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா அதுவும் ஒருத்தர் தான், தலைனா அதுவும் ஒருத்தர் தான். நீங்க என்ன தளபதியா பாக்குறீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மன்னனா நீங்க எனக்கு ஆணையிடுறீங்க, அதை உங்க தளபதியா நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு மாசா சொல்லியிருக்கிறதோட அரசியலுக்கு நான் வாரேன் அப்படின்ற செய்தியையும் மறைமுகமா தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம தளபதியை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா இது போத தளபதி எங்க மனசுலே நிறைஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய ஃபேன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சக்சஸ் மீட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க.